வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஐபிஎல் 2026 வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. பட் அதுக்குள்ளேயே அடுத்த ஐபிஎல் 2027 பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த 2 டீம்ஸ் எந்த பிளேயர்ஸை ட்ரேட் பண்ண போகிறாங்கன்ற பற்றி ஃபுல்லாக பேசலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த ட்ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. டிசி பார்த்தீங்கன்னா லக்னோ கிட்டேருந்து ரிஷப் பண்ட்டை வாங்க போகிறாங்களாம். ரிஷப் பண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிக்கு விளாண்டுருக்காரு. அந்த 2020லலாம் விளாண்டுருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சூப்பரான பிளேயர், அது எல்லாருக்குமே தெரியுன்றனால ரிஷப் பண்ட்டை வாங்குறாங்க. ரிஷப் பண்ட்டை ட்ரேட் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் அதுக்கு குல்தீப் யாதவ் கொடுக்கணுமான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ரிஷப் பண்ட்டை வாங்கி குல்தீப் யாதவ் லக்னோக்கு டிசி கொடுக்க போகிறாங்க. சீரியஸாக குல்தீப் யாதவ் கொடுக்கறது ஒரு பெரிய முட்டாள்தனம். குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு ஸ்பின்னர்லாம் கிடைச்சா பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து குர்னால் பாண்டியாவை ஆர்சிபி பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. அதேமாரி டிசி பண்ணலாம். பட் குல்தீப் யாதவை ட்ரேடுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. மேபி ஒரு அக்சர் பட்டேலை கொடுத்து ரிஷப் பண்ட்டை வாங்கலாம். பட் இவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. குல்தீப் யாதவை கொடுத்து ரிஷப் பண்ட்டை வாங்க போகிறாங்களாம். அண்ட் டிசி வந்து எப்பயுமே அந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க டீமை மாற்றிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த 2027 ஐபிஎல்லில் இப்படி ஃபுல் டீமையுமே வந்து மாற்ற போகிறாங்க. நம்ம அக்சர் பட்டேலை தூக்கிட்டு கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி கொடுக்க போகிறாங்களாம். கேஎல் ராகுலுக்கு கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அது வந்து அவரோட பேட்டிங்கை ரொம்ப பாதிக்குது. சீரியஸாக கேஎல் ராகுலை நீங்கள் கேப்டனாக இல்லாமல் ஒரு பிளேயராக விளையாட வச்சு பாருங்களேன். அவர் வந்து 14 மேட்ச்சில் 7 மேட்ச்சு சிங்கிள் ஹேண்டை தான் ஜெயிச்சு தருவார். இதை விட்டுட்டு அவர் மேலே மறுபடியும் ப்ரெஷரை போடுறாங்க. அதே மாதிரி யுவராஜ் சிங்குமே சப்போர்ட்டிவ் கோச்சாக அடுத்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறாரு டிசிக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பரான விஷயம். ஸோ இந்த மாதிரி டீம் அப்படியே மாறுது. எப்பயுமே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை பண்ணுவாங்க. அதை அடுத்த வருஷமும் பண்ண போகிறாங்க. பட் இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ரிஷப் பண்ட்டை மிடில் ஆர்டரில் சூப்பராக ஒரு பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணலாம். ரிஷப் பண்ட் இப்போ ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லை தான். பட்டு அவர் அதை வச்சுலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஃபார்முக்கு வருவார். இந்த ட்ரேடை பற்றி உங்களோட கருத்து என்ன? 2027க்கான இந்த ட்ரேட் விண்டோவோட ஃபஸ்ட்டு ட்ரேட் நடக்க போகுது. ஸோ இது இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. அஃபிஷியலாக கண்டிப்பாக அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரேடை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.